அப்போ பிடிவாத குணம் உள்ளவங்கள போய் சிறு வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது. இந்த மாதிரி செவ்வாதோஷம் உள்ளவங்களை என்ன பண்ணணும், காய போட்டு கல்யாணமே ஆகாமல் அவன் சித்திரவதைப்பட்டு எனக்கு பொண்ணு கிடைக்காதா, எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு நூலானவனுக்கு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா இருக்கிறத நம்ம வச்சு வாழ்வோம் அப்படிங்கிற சிந்தனை வந்துடும். அப்போ அந்த வயது தான் ஒரு மனிதனோட எண்ணங்கள் செயல்களை மாற்றும். அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் தாமதமாக பண்ணிக்கோங்க, பரிகாரம் போய் பண்ணுங்கள், 4 மனிதர்களோட பேசுங்க. பாதிக்கப்பட்டவங்களோடவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு தெரியும். அந்த பாதிக்கப்பட்டவங்களோட எப்போ பேசுவாங்க, சின்ன வயசில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கல்யாணம் தாமதமாக தான் ஒருத்தட்ட போய் நம்ம என்னங்க எனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுன்றாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணவங்க பூரா புலம்பி சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப டேஞ்சரானது, நீ பொறுத்து பண்ணு, பரவாயில்ல, நீயெல்லாம் நான் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால் இப்போ உள்ள ஜோதிடர்கள் இந்த ரூட்டை பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்துக்காகவும் மக்களோட திருப்திக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி அந்த தோஷங்கள்லாம் கட்டாயம் உண்டு.